என்ன தமிழ் எப்படி உச்சி வெயில உட்கார்ந்திருக்க? பாரு, தலையெல்லாம் சுடுது. இங்க வந்து உட்கார்ந்திருக்க. எனக்கு இந்த வெயில் சூடு இது எதுவுமே தெரியல சிபி. தமிழ், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கொஞ்சமாவது அதுல இருந்து வெளியில வா, நம்ம பாத்துக்கலாம். தமிழ், என்னத்த பாத்துக்க போறோம்? என் தங்கச்சி போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. வீட்டுக்கு போனா கூட என் தங்கச்சியை பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பா இல்லாத பசங்க தப்பா போயிடும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல சிபி. இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் முன்னாடியும் என் தங்கச்சி வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு போயிட்டோம். நம்ம யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அவ வாழ்க்கைய போயிடுச்சு. தமிழ், தமிழ் அழாத. தமிழ், அழாதடி. இங்க பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் தமிழ். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இதை பாரு, உனக்கு தேன்மொழி எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கும். நான் அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன் தமிழ். இங்க பாரு, நீ தேன்மொழி நினைச்சு நினைச்சு 2 நாளா சாப்பிடாம இருக்க. இப்பவே ஒரு மாதிரி டல் ஆயிட்ட. நீ இப்படியே இருந்தா ஒரு மாதிரி வீக் ஆயிடுவ தமிழ். தயவு செஞ்சு கொஞ்சமா சாப்பிடு. சிபி, சாப்பாடெல்லாம் வேண்டாம். எனக்கு சாப்பாடெல்லாம் இறங்காது. தமிழ், சாப்பிடாம பட்னியா இருந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? சாப்பிடு தமிழ். இந்தா சாப்பிடு. சிபி விடுங்க, வேண்டாம் சிபி. தமிழ், நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ப்ளீஸ் தமிழ். நீ இப்படி இருக்கிறத நினைச்சு ஜானு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜானு 2 நாளா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை தெரியுமா? அவங்க மாத்திரை கூட போடல. ப்ளீஸ் தமிழ், அவங்களுக்காகவாவது. அப்பாடா, எனக்கு இப்பதான் அத்தை நிம்மதியா இருக்க. எவ்வளவோ சொல்லி பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டா. இப்ப சிபி அவளை சாப்பிட வச்சுட்டான். அத்தை, எனக்கு தேன்மொழியை விட தமிழை நினைச்சுதான் அத்தை வருத்தமா இருக்கு. இந்த கவலையிலேயே அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணுங்க அத்தை. தேன்மொழியை எப்படியாவது அவங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது வழியை பாருங்க.